தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நாம் இன்றைக்கு தியானிக்கும் இந்த வசனத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு முன்வரும் இவ்வளவாய் என்ற சிறிய வார்த்தையை கவனித்து பாருங்கள். இவ்வளவாய் என்பது தேவனுடைய அன்பின் எல்லையற்ற தன்மையை குறிக்கிறது. தேவன் நம்மிடமிருந்து ஒருபோதும் பறிக்க முடியாத தாராளமான அளப்பரிய அன்போடு நம்மை நேசிக்கின்றார். அது மனித புத்திக்கு எட்டாதது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நாட்களிலும் சரி, துக்கமான நாட்களிலும் சரி, அவர் நம்மை நேசிக்கின்றார். இந்த அளவற்ற அன்பை நாம் வெறும் அறிவுபூர்வமாக மட்டும் உணர்ந்து கொண்டால் போதாது. அதை நம்முடைய ஆத்துமாவின் ஆழத்தில் உண்மையாக புரிந்து கொள்ள உணர்வு பூர்வமாக அனுபவிக்க வேண்டும். அன்பு என்பது தேவனுடைய சுபாவமாகும். தேவன் பிரபஞ்சத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்ததே அவற்றின் மேல் அன்பு செலுத்துவதற்காக தான். மேலும் உங்களை நேசிப்பதற்காக தேவன் உங்களையும் படைத்தார். உண்மையில் இயேசுவின் மூலமாக தேவன் உண்மையான அன்பு, அதாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை காட்டியிருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் மற்றும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்பி வழிநடத்தும். ஆண்டவரே, உம்மை போலவே நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.